வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவரே, தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்க வந்தோம் ஆண்டவரே. தேவாதி தேவன் பரிசுத்த ஆவியானவரே, நன்றி நன்றி நன்றி. உமது அசைவாடுதலுக்காக நாங்கள் நன்றி 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 என்று கூறுகிறோம் ஆண்டவரே. சர்வ பூமிக்கும் தேவாதி தேவனே, நீரே ஒருவராக ஆளுகை செய்கிறவர், தலைமுறை தலைமுறையாய் ராஜரீகம் செய்கிற கர்த்தாதி கர்த்தாவே, உமக்கு நன்றி 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 என்று இயேசுவின் நாமத்திலே அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 சுவாமி. எங்கள் அருமை ஆத்தும நேசரே, உம்மை துதிக்கிறோம். எங்கள் ஜீவியத்தின் அழகில் பிரதிபலிப்பவர் நீர் மாத்திரம் என்று சொல்லி உம்மை அன்போடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் இந்த ஆத்துமாவை காத்து கொள்ளாமல் லாபம் இல்லை என்று சொன்னவரே, நாம் அறியாத புரியாத தேவலோக ராட்சியத்தில் எங்களை சேர்க்கும் வண்ணமாக எமது ஆத்துமாவை மீட்ட நல் மேய்ப்பரே இயேசு ராஜா, உமக்கு நாங்கள் எத்தனை முறை நன்றி சொன்னாலும் அது ஈடாகுமோ தகப்பனே. நன்றி 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 ஆண்டவரே. எங்கள் உள்ளங்கள் அப்பா உமது அன்பினால் பூரித்து நிறைந்து வழிகிறது ஆண்டவரே. அதற்காக கோடான கோடி நன்றிகளை சொல்லுகிறோம் தகப்பனே. எங்கள் மீட்பிலே நிலைத்திருக்க தேவ வார்த்தைகளை தந்தவரை நாங்கள் போற்றுகிறோம். எங்கள் ஆத்துமாவை மீட்கும்படி சிலுவை வரைக்கும் பொறுமையோடு உமது வேதனையை சுமந்து சென்றவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆத்துமாக்கள் கெட்டு போகாதபடி ஒரே குமாரனை தந்தருளி இவ்வளவா எங்கள் மேல் அன்பு கொண்ட தெய்வத்தை நாங்கள் அன்போடு போற்றுகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. நித்திய ஜீவன் என்ற மரணமில்லாத பேரின்ப வாழ்க்கைக்கு எங்களை அழைக்கிற தெய்வம் நீரே. நித்திய தேவனாக இருக்கிறீர், அழிவில்லாதவர், நிர்மலமான ராஜா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உமது நாமம் அது பலத்த துருகம். எங்கள் ஜீவனின் ஆவியானவரே, நீர் உயிர்ப்பிக்கும் வல்லமை உள்ளவர் தகப்பனே. நன்றி, அதற்காக நன்றி நன்றி. நித்திய ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம். நீதியுள்ள நியாயாதிபதியே, உம்மை துதிக்கிறோம். நீரே இரட்சண்ய கொம்பாக இருக்கிறீரே, அதற்காக நன்றி 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 என்று சொல்லி துதிக்கிறோம் எங்கள் தகப்பனே. ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்ல தேவாதி தேவனை துதிக்கிறோம். கவலைகளும் கண்ணீரும் நிறைந்த இந்த உலகத்திலே அப்பா தேவ சமூகத்துக்கு வந்து இளைப்பாறும் பாக்கியத்தை பெற்றுக்கொண்டோமே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லோரும் உமதண்டையில் இளைப்பாறுதல் தருகிறவர் நீர் மாத்திரம் அப்பா. இயேசுவே எங்கள் பரிகாரி, நீர் மாத்திரம் எங்கள் பரிகாரியான கர்த்தர் என்று சொல்லி துதிக்கிறோம். நீர் எங்களை விசாரிக்கிறபடியால் எங்கள் கவலைகளை எல்லாம் இறக்கி வைத்து எங்களுக்கு சிலுவையின் நிழலை தந்தீரே ஆண்டவரே. அதற்காக நன்றி 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 என்று சொல்லுகிறோம். நீரே யெகோவா ஈராக இருக்கிறீரப்பா. யெகோவா எல்யோனே, உம்மை துதிக்கிறோம். யெகோவா ஒசேனேவை, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். நீர் உருவாக்கும் கண்மலை என்று சொல்லி உம்மை துதிக்கிறோம். எங்களுக்கு உயிர் தந்த கர்த்தரை நாங்கள் உயர்த்துகிறோம். உன்னதத்தின் மகிமையே, உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி. எங்களை ரட்சிக்க வந்த தேவகுமாரனே, உம்மை துதிக்கிறோம். ஜீவனும் வல்லமையுள்ள தேவ வார்த்தை ஆனவரே, உம்மை துதிக்கிறோம். எங்கள் மகா பிரதான ஆசாரியரே, உம்மை துதிக்கிறோம். வானங்கள் வழியாக அப்பா பரமேறி போன தேவாதி தேவனை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களையும் பெற்றவரை துதிக்கிறோம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று வாக்குரைத்த அந்த கரங்களை நாங்கள் முத்தமிட்டு துதிக்கிறோம் அப்பா. உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் எங்களுக்குள் இருக்கிற நீர் மிகவும் பெரியவர் பெரியவர் பெரியவர். நீர் பரிசுத்தர் என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம். நீர் எங்களை விசாரிக்கிற நல்ல தகப்பன் ஐயா. பரலோக ராட்சியத்தின் திறவுகோள்களை உடையவரை துதிக்கிறோம் சுவாமி. பூலோகத்தில் நாங்கள் கட்டுகிறதை பரலோகத்தில் நீர் கட்டுகிறீர், அதற்காக நன்றி. பூலோகத்தில் நாங்கள் கட்டவிழ்ப்பதை பரலோகத்திலும் கட்டவிழ்க்கிறவர் நீர் ஒருவர் என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம். இந்த அந்த அதிகாரமான வாக்கு தத்தங்களை நீர் எங்களுக்கு தந்தீரே, அந்த கிருபை மிகவும் பெரிது சுவாமி. அதற்காக உமக்கு நன்றி 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 என்று வணங்குகிறோம். அது மேன்மை உள்ள நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. பரலோகத்தின் அதிகாரங்களை எடுத்து நாங்கள் பிடுங்கவும் கட்டவும் அழிக்கவும் நாட்டவும் அப்பா கட்டவிழ்க்கவும் கிறிஸ்துவுக்கு எங்களை அழைத்த தெய்வமே, உம்மை துதிக்கிறோம். எங்கள் இருளையெல்லாம் வெளிச்சமாக்கினவரை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை பின்பற்றுகிற ஜீவ ஒளியை அல்லவோ அடைந்திருப்பான். உமது ஞானம் அறிவு கிருபை
இரக்கங்கள் எல்லாம் ஈவாய் தந்தீரே, அதற்காக நன்றி. சகல மகிமையின் ஐஸ்வர்யங்களும் உமக்குள் வாசமாக இருக்கிற ஒப்பில்லாத தேவனே உம்மை துதிக்கிறோம். ஞானத்தின் ஆவியே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உலகத்தின் ஒளியே உம்மை துதிக்கிறோம். எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிறவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நன்றி, நன்றி, நன்றி என்று துதிக்கிறோம் தகப்பனே. மாமிசமான யாவருக்கும் நீர் தேவன். மகத்துவமான உமது நாமத்துக்கு ஒரு நிகர் இல்லை சுவாமி. அதற்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கட்டுண்டவர்களை விடுவிக்கிறவர், விழுகிற யாவரையும் தூக்கி விடுகிற ஆதி முதல் இருக்கிற கத்தாதி கத்தாவே, நன்றி, நன்றி என்று சொல்லி நன்றியால் நாங்கள் உம்மை துதிக்க வந்தோம் ஆண்டவரே. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, செங்கடல் தனை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, செங்கடல் தனை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, தாங்கியே எந்நாள் வரையில் தயவாய் மாதயவாய், தயவாய் மாதயவாய். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, மரணத்தை நீக்கிய ஜீவனை அருளிய மாபெரும் கிருபை, மரணத்தை நீக்கிய ஜீவனை அருளிய மாபெரும் கிருபை, மாநில தோற்கின்றார் இயேசு சுவிசேஷ ஒளியாய், சுவிசேஷ ஒளியாய். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரையுடன் சுதந்திராயிருக்க, உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திராயிருக்க, கிருபையின் மகதானமதுவே காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, சீயோனை பணிந்ததும் கிறிஸ்து ராஜனம் சீக்கிரம் வருவார், சீயோனை பணிந்தும் கிறிஸ்து ராஜனம் சீக்கிரம் வருவார். சிந்தை வைப்போம் சந்திக்கவே சுந்தரன் முகமே, சுந்தரன் முகமே. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே,
கோடான கோடி நன்றிகள் ஆண்டவரே. நன்றி நன்றி ஆண்டவரே. எங்கள் ஆயுசு காலங்கள் போதுமோ சுவாமி, நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளும் கிருபைகளையும் சொல்லி இந்த நாட்கள் காணாத தகப்பனே, அன்பின் தேவனே, ராஜாதி ராஜனே, எல்லா நன்மைக்கும் பாத்திரரான இயேசுவின் நாமத்தில் மகிமையை உமக்கு செலுத்துகிறோம் எங்கள் தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். Thank you, Jesus. Hallelujah, hallelujah. Sotram ஐயா, உமக்கு நன்றி. Thank you, Jesus. என் பாவம் நீங்கிட எடுத்தீரே சிலுவையை, என்ன அன்பு. என் பாவம் நீங்கிட எடுத்தீரே சிலுவையை, என்ன அன்பு. தென்றலே கல்வாரி தென்றலே, தென்றலே கல்வாரி தென்றலே, அசைவாடும் ஆட்கொள்ளும் என்னில் ஆளுகை செய்யும், அசைவாடும் ஆட்கொள்ளும் என்னில் ஆளுகை செய்யும். உம் சமூகமே என் பாக்கியமே, உம் சமூகமே என் பாக்கியமே. ஓடி வந்தேன் உமை நோக்கிட, ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட, உன் குரல் கேட்க, உன் குரல் கேட்க. ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? செல்வமே ஒப்பற்ற செல்வமே, செல்வமே ஒப்பற்ற செல்வமே, நல்லுணவே நாளெல்லாம் உம் நினைவே, நல்லுணவே நாளெல்லாம் உம் நினைவே. உம் சமூகமே என் பாக்கியமே, ஓடி வந்தேன் உமை நோக்கிட, ஓடி வந்தேன் உமை நோக்கிட, உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க. ராஜா இயேசு ராஜா, எத்தனையோ எழில் மிக காட்சிகள் கண்டாலும் எல்லாமே மாயையா. எத்தனையோ எழில் மிகு காட்சிகள் கண்டாலும் எல்லாமே மாயையா. தண்ணீரே ஊற்று தண்ணீரே, தண்ணீரே ஊற்று தண்ணீரே, உம் நதியில் ஒவ்வொரு நாளும் மூழ்கணுமே, உம் நதியில் ஒவ்வொரு நாளும் மூழ்கணுமே. உம் சமூகமே என் பாக்கியமே, ஓடி வந்தேன் உமை நோக்கிட, ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட, உம் குரல் கேட்க,
உம் குரல் கேட்க என் பாவம் நீங்கிட எடுத்தீரை சிலுவையை என்ன உம் அன்பு என் பாவம் நீங்கிட எடுத்தீரை சிலுவையை என்ன உம் அன்பு தென்றலே கல்வாரி தென்றலே தென்றலே கல்வாரி தென்றலே அசைவாடும் ஆட்கொள்ளும் என்னில் ஆளுகை செய்யும் அசைவாடும் ஆட்கொள்ளும் என்னில் ஆளுகை செய்யும் உம் சமூகமே என் பாக்கியமே ஓடி வந்தேன் உமை நோக்கிட ஓடி வந்தேன் உமை நோக்கிட உம் குரல் கேட்க உம் குரல் கேட்க ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி நன்றி தகப்பனேமாக்கு நன்றி என்று சொல்லுவோம் ஆண்டவரே. இந்த நாள்ல இலங்கை இந்தியா தேசத்திலே வாக்குத்தத்த ஆராதனை நடந்து கொண்டிருக்கு சபைகளிலே. அவை அநேகர் கலந்து கொள்ள முடியாமல் இருக்கு என்று டெக்ஸ்ட் பண்ணி இருக்கிறார்கள். அவை இந்த நேரத்திலே நாங்கள் நேரடியாக வார்த்தை கூடாக நாங்கள் கடந்து செல்வோம். போன தடவை நான் சொன்னிய வாக்கு தத்துவத்திலே அதோட கண்டினியூஸ் தான் இன்றைய நாளிலே ரேமா வார்த்தை ஏசாயா 60வது அதிகாரம் 22 இப்படியாக சொல்லுகிறது. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். Isaiah chapter 60 verses 22 says, a little one shall become a 1,000 and a small one a strong nation. I the Lord will hasten in his time. சின்னவன் ஆயிரமும் ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். அவை நாங்கள் என்று சொன்னால் எபிரேய பாஷையிலே தள்ளப்பட்டவன், நிராகரிக்கப்பட்டவன், அற்பமாக எண்ணப்பட்டவன், முக்கியம் இல்லாதவன், வேண்டத்தகாதவன், அருவருக்கத்தக்கதவன், வெறுக்கப்பட்டவன், இப்படியானதான் அவர்கள் எபிரேய பாஷையிலே சின்னவன் என்று சொல்லுகிறார்கள். சின்னவன் இப்படியாக, அதாவது ஒரு இந்த மனுஷராலே கைவிடப்பட்ட நிலைகள், எல்லாராலையும் தள்ளப்பட்ட நிலைகள், ஒதுக்கப்பட்ட நிலைகள், அப்படியாதான் சின்னவன். இந்த சிறியவன் என்றது ஸ்மால் ஒன். இதை எபிரேய பாஷையில் எப்படி என்று சொல்வார்கள் என்றால், இந்த சின்னவனை தள்ளப்பட்டவன், வெறுக்கப்பட்டவன், நிராகரிப்பவன், அவனை காட்டிலும் இவன் சிறியவன் என்று. ஒருவேளை இந்த சின்னவனுடைய நிலைமை மனிதர்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், காலங்கள் மாறலாம். ஒருவேளை மனிதர்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இந்த சிறியவன் மோசமான நிலை, அப்படியான மனிதனை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை நீங்களும் மனிதராலே கைவிடப்பட்ட நிலையில இருந்தீர்கள் என்று சொன்னால், உற்றார் உறவினர்கள், நண்பர்களாலே நீங்கள் கைவிடப்பட்டவர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் உங்களை பார்த்துதான் இன்றைய நாளில் இந்த வாக்கு தத்தம் கடந்து வருகிறது. வேதாந்த பார்த்தோம் என்று சொன்னால், பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, more than 7,000 வாக்கு தத்தங்கள் இருக்கு. 784 சம்திங் வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. ஆண்டவர் அவனை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றார், சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதிமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று. உலக வாழ்க்கையிலே நான் 19ஆம் நூற்றாண்டிலே அமெரிக்கா தேசத்திலே நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை எடுத்து வந்தேன். அதாவது ஒரு சிவன் வயதிலே தாயார் இறந்து விட்டார். பிறகு அம்மம்மாவோட வளர்கிறார். வளரும் பொழுது திரும்பி வாலிபனாகி திருமணம்
செய்கிறார். திருமணம் செய்து 4 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். பிறந்த பிறகு 3 பிள்ளைகளும் மறித்து விடுகிறார்கள். மனைவியும் மறித்து விடுகிறார்கள். இவருக்கு எலெக்ஷன் கேட்கணும் என்ற ஆசை வருகிறது. 1 தடவை, 2 தடவை, 3 தடவை, 4 தடவை, 5 தடவை எலெக்ஷன் கேட்டு தோத்து போகிறார். ஆனாலும் பாட்டி கொடுத்த ஒரு வார்த்தை அவருக்கு ஞாபகம் இருந்தது. யாரு கைவிட்டாலும் உன்னை தேவன் கைவிட மாட்டார். தேவனுடைய வார்த்தையை நீ பெற்றுக்கொள். தேவனுடைய வார்த்தை பொய் உரைக்காது. தேவனுடைய வார்த்தை உன்னை காப்பாற்றும், உன்னை அதுதான் வழி நடத்தும் என்று சொல்லி அதை நம்பு என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் என் வார்த்தைகளை வாசிக்கிற நேரம் அவன் அடுத்த தடவை எலெக்ஷன்ல நிற்கிறான். நின்று அவன் அமெரிக்காவின் 16வது ஜனாதிபதியாக ஆபிரகாம் லிங்கன் தெரிவு செய்யப்படுகிறான். ஒவ்வொரு நாளும் அவன் வந்து பைபிள் வாசிக்கிறது, மெழுகுதிரியிலிருந்து வாசிக்கிறது. இது போன தடவை சொன்ன காரியங்கள். ஆகவே தேவ பிள்ளைகளே, இன்றைய நாளிலே நாங்கள் வேதத்திலிருந்து நாங்கள் பார்ப்போம். ஆண்டவராலே, அதாவது வேதத்திலே ஆண்டவராலே ஒரு சின்னவனை, சிறியவனை வந்து ஒரு பலத்த ஜாதியாக்க முடியுமா என்று சொல்லி நாங்கள் வேதத்தின் அடிப்படையிலே பார்ப்போம். ஒரு உதாரணம் பார்ப்போம். ஆண்டவராலே செய்யக்கூடாது ஒன்றுமில்லை, அவராலே எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே எண்ணாகமம் 32:11 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. எண்ணாகமம் 32:11. நாங்கள் ஒரு உதாரணத்தை பார்ப்போம் வேதத்தின் அடிப்படையிலே. இந்த சின்னவனை எப்படி ஆண்டவர் உயர்த்தினார் சொல்லி. உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனாசியனான எப்புனையின் குமாரன் காலேப். மீண்டுமா சொல்கிறேன், உத்தமமாய் என்னை பின்பற்றிய கேனாசியனான எப்பினேயின் குமாரன் காலேப். யார் இது? காலேப். காலேப்புடைய தகப்பன் யாரு? எப்புனே. இவர்கள் வந்து கேனாசியர் என்று சொன்னால் இவர்களுடைய கோத்திரத்தை சொல்லுகிறது, அந்த இனத்தை சொல்லுகிறது. ஆகவே இந்த இனம் கேனாசியர் இனம். தகப்பனார் எப்புனே காலேப். ஆகவே நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் பார்க்க போறோம் எப்படி வந்து காலேப்பை ஆண்டவர் உயர்த்தினார் என்றதுதான் பார்க்க வேண்டும். காலேப் வந்து யார் என்று சொன்னால் வந்து தேவ பிள்ளையை நாங்கள் கணக்கு ஆராய்ச்சிகளுக்கு நாங்கள் செல்ல தேவையில்லை என்றால் இது மெசேஜ் அல்ல. ஒரு குறுகிய 5 நிமிடத்துக்குள்ளே நான் இதை முடிக்க வேண்டும். ஆகவே ஆதியாகமம் 15:18 எடுத்து சொன்னேன் என்று சொன்னால், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 18வது வசனம். அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி அபிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும், பாருங்க நதி உள்ளதும், கேனியரும் கினேசியரும் கத்மோனியரும் எமோரியரும் கானானியரும் கில்காசியரும் எபியூசியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாயிரும் மீட்கும் என்பவர்கள் இந்த தேசத்தை சந்தொடுத்தேன் என்று சொன்னார். ஆண்டவர் வந்து அங்கே வந்து ஆபிரகாமோடு உடன்படிக்கை சொல்றார். இந்த வந்து ஆபிரகாம் கானான் தேசத்துக்கு அழைத்து வாரதுக்கு முதல் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கிறார். வந்து அதுல இருக்கிற ஜாதிகள் எல்லாத்தையும் நான் வந்து ரிஜெக்ட் பண்ணி இருக்கிறேன், அவர்கள் எல்லாத்தையும் நான் கலைத்து விட்டு உனக்கு இந்த தேசத்தை, பாலும் தேனும் ஓடுகிற இந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். அந்த பாருங்க, அந்த திரும்பமாக அந்த எத்தனை இருந்தது சொன்னா, கானான் தேசத்திலே ஆபிரகாம் செல்வதற்கு முதல் 10 வகையான ஜாதிகள் இனங்கள் இருந்தன. அதிலே திரும்பமாக நான் வாசிக்கிறேன். அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவங்கி அபிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளது. கேனியரும் அங்கே மேல வாசிச்ச நாம் 8ஆமத்துல வாசிச்ச வசனம் என்ன? உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனாசினியான எப்புனையின் குமாரன் கேனியரும் கெனேசியரும். இந்த கெனேசியரை தான் இங்கே வந்து எண்ணாமம் 32:11 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கெனேசியனான எப்புனேயின் குமாரனாகிய காலேப். இந்த கெனேசிய இனம் வந்து இஸ்ரவேல் கோத்திரத்தார் அல்ல, அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களும் அல்ல, அவர்களோடு ஆண்டவர் வந்து உடன்படிக்கை பண்ணவும் இல்லை. அந்த ஜனங்கள் ஆண்டவராலே கைவிடப்பட்ட ஜனங்கள், ஆண்டவராலே நிராகரிக்கப்பட்ட ஜனங்கள், ஆண்டவராலே ஒதுக்கப்பட்ட இந்த ஜனங்கள் தான் கேனேசியர். இந்த கேனேசியர் இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது ஆபிரகாம் கானான் தேசத்துக்கு வரும் முன்னரே அந்த நாட்டிலே இருந்த ஜனங்கள் கேனேசியர். இந்த ஜனங்களை ஆண்டவர் நிராகரித்த ஜனம்.
அவன் யாரு? காலேப் என்பது யாரு? கேனேசியனான ஆண்டவரால் நிராகரிக்கப்பட்ட எப்புனை குமாரனான காலேப். ஓகே, அப்ப இது முக்கியமா விளங்கிக் கொள்ளுங்க. பிறகு வந்து இப்படி சொல்லணும்னு சொன்னா, அப்ப ஆண்டவர் வந்து ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி, பிறகு இப்ப மோசேயோட காலம் வருது. கிட்டத்தட்ட 600 ஆண்டுகள் கடந்து செல்லுகிறது. பிறகு மோசேக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் வந்து, உனக்கு இந்த என்ன இஸ்ரவேல் ஜனங்களை வந்து எகிப்தில் இருந்து இந்த ஜனங்களை வந்து 6 லட்சம் புருஷர் இருக்கிற இந்த ஜனங்களை கூட்டிக் கொண்டு நீ வந்து கானான் தேசத்துக்கு போண்டு உடன்படிக்கை செய்கிறார் வந்து. ஆவே பாத்தீங்கன்னு சொன்னா அந்த 6 லட்சம் புருஷர்ல வந்து இல்ல, அதாவது 2 பேரை தவிர அந்த உடன்படிக்கை செய்த நேரம் 2 பேரை தவிர மற்ற எல்லா புருஷர்களும் எல்லாருமே மறைத்து விட்டார்கள். அவர்களுடைய பிள்ளைகள் அப்படித்தான் சென்றார்கள். அந்த 2 பேர்ல வந்து காலேபும் யோசுவாவும் வருது. அவை காலேப், நான் இந்த இடையில ஹிஸ்டரியை நான் சொல்ல, காலேப் எப்படி இதுக்குள்ளே வந்தான்னு சொல்லி என்ற நேரம் பத்தாதபடியா, இந்த கேனேசியனான ஆண்டவராலே நிராகரிக்கப்பட்ட இனம், அந்த கேனேசி இனம், அந்த இனத்திலிருந்து எப்புன்னேயின் குமாரனான காலேப்பை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். பாத்தீங்களா, நிராகரிக்கப்பட்ட ஒருவனை ஆண்டவர் தெரிந்து கானான் தேசத்துக்கு அவனை அழைக்கிறார் வந்து. அவன் வந்து மோசையை கூட கானான் தேசத்தை மிதிக்க கிடைக்கல. ஆனாலும் யோசுவாவும் காலேப்பும் வந்து கானான் தேசத்தை சுதந்தரிக்க சொல்லுகிறார்கள். அவர்கள் அது மட்டுமல்ல சொல்லுகிறார், உபாகமம் 1:36 எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான், அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றியபடியால். தேவன் ஏன் அந்த காலேப்பை ஆசீர்வதித்ததற்கு காரணம் என்று சொன்னா, அவன் வந்து உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினபடியான் என்று யாரு சொல்றாருன்னு சொன்னா கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஊழியக்காரன் சொல்ல இல்ல, மற்றவர்கள் சொல்ல இல்ல, கர்த்தர் சொல்லுகிறார். உபாகமம் 1:36 எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான், அந்த கானான் தேசத்தை காண்பான், அவன் கர்த்தரை பின்பற்றினபடியால், அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால், முழு இருதயத்தோடு அவன் கர்த்தரை ஆராதித்தபடியால், முழு இருதயத்தோடு அவன் கர்த்தனை சேவித்தபடியால், முழு இருதயத்தோடு கர்த்தருக்கு அவன் ஊழியம் செய்தபடியால் ஆண்டவர் காலேப்பை தெரிந்து கொண்டால் அத்தனை ஜனங்களுக்குள்ளும், அந்த இஸ்ரவேலில் இருந்த அத்தனை ஜனங்களுக்குள்ளும் காலேப்பை யோசுவாயும் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். எப்படி கைவிடப்பட்ட ஒருத்தன், ஆண்டவராலே நிராகரிக்கப்பட்ட கேனேசியனான இனம் வந்து, ஒரு ஒதுக்கப்பட்ட இனம் வந்து, தள்ளப்பட்ட இனம் வந்து, அந்த இனத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் அழித்து விட்டு, அவர்களை விரட்டி விட்டு தான் நான் யார் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆண்டவர் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணினது ஆபிரகாமோடு. ஆண்டவர் காலேப்போடு உடன்படிக்கை பண்ணவில்லை. ஆண்டவர் வந்து மோசையோடு உடன்படிக்கை பண்ணார். ஆனாலும் அவன் உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றினபடியால் காலேப்பை வந்து ஆண்டவர் வந்து இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு சுதந்தரிக்க சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அவர் சொல்ல, நீ கால் மிதிக்கும் இடம் எல்லாம் உனக்கும் உன் சந்ததிக்கும் அந்த தேசத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் காலேப்புக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் வந்து. பாத்தீங்களா பிள்ளைகளே? அது மட்டுமல்ல, இன்னொரு 2 விஷயத்தையும் சொல்லுகிறேன். காலேப் வந்து என்னன்னு சொன்னா, அவனுக்கு நல்ல குணங்கள் வந்து, இன்னொரு குணம் வந்து, அவன் ஒரு விசுவாச வீரன் வந்து. அவன் வேதம் சொல்றது பாத்தீங்களா, 12 பேர் வந்து வேவு பார்க்க போயினம் வந்து, அதுல 10 பேர் வந்து சொல்லி நம்ம வந்து அந்த தேசத்துல வந்து என்ன சொல்றது, அந்த அதோ அரணிப்பான பட்டணம், பலசாலிகள் இருக்கிற பட்டணம் வந்து, ராட்சதர் போல் இருக்கிற பட்டணம் வந்து, அந்த பட்டணத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது வந்து 10 பேர் வந்து அவிசுவாச வார்த்தைகளை சொல்லிடும். ஆனால் காலேப் வந்து சொல்லுகிறான், அது உண்மைதான், அரணிப்பான பட்டணம் தான், மற்றது பலசாலிகள் இருக்கிற பட்டணம் தான், ராட்சதர்கள் இருக்கிற பட்டணம் தான். ஆனாலும் தேவன் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், இந்த தேசத்தை தேவன் உங்களுக்கு சுதந்தரிப்பார் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். வாக்குரைத்த தேவன் வந்து உண்மை உள்ளவர். அவன் வாக்கு தத்தத்தை நம்பினான், தேவனை நம்பினான், தேவனை உத்தம பின்பற்றி கொண்டான். அவனுக்கு விசுவாசம் இருந்தது, அவன் விசுவாச வார்த்தைகளை பேசினான் வந்து. அவை தேவ பிள்ளையிலே 2வது அதிசயமான குணம் வந்து, அவன்
ஒரு விசுவாச வீரனா இருந்தான். ஆவியில் பெலன் இருந்தது. ஆவியில் பெலன் இருந்தது. யோசுவா 14ஆம் அதிகாரம் 10, 11 வசனங்கள் எடுத்துன்னு சொன்னால், அப்பொழுது எனக்கு இருந்த பெலன் இப்பொழுதும் எனக்கு இருக்கிறது. யாரு சொல்றது? காலேப் சொல்றது. காலேபுக்கு மோசையோடு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ற நேரம் காலேபுக்கு 40 வயது. கிட்டத்தட்ட 45 வருடங்கள் கடந்து செல்கிறது. வனாந்திர பாதை. பிறகு மோசே மறித்து போடுறான். பிறகு யோசுவாவும் இவனும் தான் அதை தொடர்ந்து நடத்த வேண்டிய சூழ்நிலை வர 45 வருடங்கள் கடந்து போகிறது. இப்பொழுது அவன் 85 வயதாகிறான். கர்த்தர் மோசேக்கு வாக்கு கொடுக்கும் பொழுது காலேபுக்கு 40 வயது, தற்பொழுது 85 வயது. அப்பொழுது இருந்த பலன் இப்பொழுதும் எனக்கு உண்டு. 40 வயதில் கர்த்தருக்கு என்ன செய்ய துடித்தேனோ அதை இந்த 85 வயதிலும் செய்ய எனக்கு பலன் ஒன்று என்று காலேபு சொல்றான். யுத்தத்தை மேற்கொள்ளுகிறான். யோசுவாவோடு சேர்ந்து அவர்கள் தேசங்களை சுதந்தரித்துக் கொள்ளுகிறார்கள். எண்ணாகமம் 14:24 ஒரு அருமையான வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. மீண்டுமாக எண்ணாகமம் 14:24 இப்படியாக வார்த்தை சொல்லுகிறது. என்னுடைய தாசனாகிய காலேபு வேறு ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அந்த வார்த்தை வாசிக்கிறேன். 14:24 சொல்லுகிறது. என்னுடைய தாசனாகிய காலேப் வேறு ஆவியை உடையவனாயிருக்கிறபடினாலும் உத்தமமா என்னை பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்வார் என்று ஆண்டவரை வாக்கு கொடுக்கிறார். எப்படி என்று சொன்னார், அவை சின்னவனையும் சிறியவனையும் ஆண்டவர் 1000 பலத்த ஜாதியுமாய் ஆக்க முடியுமா சொன்னால் ஆண்டவராலே முடியும். அதற்கண்டு வேதாகமத்திலே நல்ல ஒரு உதாரணத்தை பார்த்தோம். நிராகரிக்கப்பட்ட இந்த கேனேசியனான இனத்திலே இருந்து எப்புண்ணே வாரான் இப்ப நீ காலேப்புடைய தகப்பனார், அதுல இருந்து ஆண்டவர் காலேப்பை தெரிந்தெடுக்கிறார். ஈந்தவன் என்னை உத்தமமாய் அவன் என்னை பின்பற்றினவன், அது முழு வீரத்தோடு எனக்கு சேவை செய்தவன், ஒரு விசுவாச வீரனாய் இருந்தவன், விசேஷித்த ஆவி உடையனாய் இருந்தபடியால் காலேப்புடைய சந்ததியும் அந்த கானான் தேசத்தை மிதிக்க ஆண்டவர் வழிவகுத்தார். இன்றைக்கு நீங்கள் கைவிடப்பட்ட நிலையிலே இருப்பீர்கள், மனம் ஒடிந்த நிலையில இருப்பீர்கள் என்று சொன்னார். மற்றவர்களாலே புறக்கணிக்கப்பட்ட நிலையிலே நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னார். எல்லாராலையும் கைவிடப்பட்ட நிலையில் இருப்பீர்கள் என்று சொன்னார். ஒரு தோல்வியின் நிமித்தமாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் மனம் உடைந்து கலங்கி இருந்தன்னு சொன்னார். செய்வதென்று நீங்கள் தெரியாது இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் முழு இருதயத்தோடு அவரை சேவிக்க வேண்டும். நீங்கள் சபைகளுக்கு நீங்கள் செல்லும் பொழுது நீங்கள் சபையிலே நீங்கள் ஆராதனையிலே கலந்து கொள்கிறீர்கள் என்று சொன்னால் முழு இருதயத்தோடு நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். அதாவது முழு 100% நாங்கள் ஆண்டவருக்கு சேவை செய்ய வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும், எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். முழு இருதயத்தோடு ஊழியம் நாங்கள் செய்ய வேண்டும். மற்றவர்களை குறித்து நாங்கள் முறுமுறுப்போ சொல்லக்கூடாது. அவரை சேமிக்கும் அபிஷேகத்தை பெற்றவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் உங்களையும் 1000 பலத்த ஜாதியுமாக்க ஆண்டவர் வல்ல தேவனாய் இருக்கிறார். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரை கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவர் ஆவியின் ஜீவனுள்ள வார்த்தைகள், ஆண்டவர் ஜீவனும் வல்லமை உள்ள அந்த வார்த்தைகள் கொண்டு ஆண்டவரே ஒவ்வொருவரோடும் நீர் பேசியதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே இந்த வார்த்தைகள் ஆண்டவரை 100 வீதமாய் ஆண்டவரை பலன் கொடுக்க வேண்டுமா செபிக்கிறேன். ஆண்டவரே தேவனே இந்த வார்த்தைக்கு எதிராக கிரியை செய்த ஒவ்வொரு துறைத்தனங்கள் அதிகாரங்கள் ஆண்டவரே மண்டலத்தில் கிரியை செய்த பொல்லாத ஆவிகள் மனுஷ யோசனை சிந்தனை சக்தியில் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே கடிந்து அப்புறம்
அப்புறப்படுத்துகிறேன் ஆண்டவரே. வார்த்தை ஒவ்வொரு இருதயங்களிலும் கிரியை செய்வதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. தேவனே, அப்பிரயோஜனம் உள்ள ஊழியக்காரன் நான் ஆண்டவரே. உமது கடமையை மாத்திரமே செய்தேன். நான் சிறுகவும் நீர் பெருகவுமாய் வல்லமையில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபித்து ஜெயமளிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். தொடர்ந்து நாங்கள் ஒரு 5 மினிட்ஸுக்குள்ளே நாங்கள் ரேப் அப் பண்ணுவோம். பாஸ்டர் ஸ்டீவன், நீங்க இந்த வார்த்தைக்காக ப்ரே பண்றீங்களா? ஸ்டீவன், ஓகே. அடுத்ததாக நாங்கள் ஜெபத்துக்கூட நாங்கள் கடந்து முதலாவதாக நாங்கள் ஆத்துமாக்களுக்காக ஜபிக்க வேண்டும். என்றால் தேவ சித்தம் சொல்றது எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் கொடுத்த வார்த்தைக்காக ப்ரே பண்ணுங்க. கேட்குது பாஸ்டர் ஐயா? ஓகே. பரிசுத்தமான பரலோக பிதாவே, கர்த்தராகிய பரிசுத்தமானவரே, அருமையான ஒரு வார்த்தையை கேட்க எங்களுக்கு நீர் கிருபை செய்கிறோம். அதே போல புறஜாதியான நாங்கள் இயேசுவை பரலோகத்தை சுதந்திரத்தை இயேசு செலவில் பலியாக புறஜாதிகளுக்கு போல விசுவாசத்தை சொல்லிக்கிறோம். வாழ்க்கையை நாங்கள் விசுவாசத்தை உறுதிப்பட விசுவாசத்தை கான்பிடன்ஸ் விசுவாசத்தை வல்லவர்களாய் அனுகிரகம் செய்யும். இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம். உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்திலே 2 ஜெப குறிப்பு தான். தேசங்கள் ஆத்துமாக்களுக்காக. மஞ்சள் சிஸ்டர், இதுக்கு அப்ளை பண்ணலாமா? எங்கள் தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி இந்த நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே. தந்த விண்ணப்பத்துக்காக வருகிறோம் ஆண்டவரே. தேவாதி தேவனே, ரட்சிப்பு கர்த்தருடையதல்லவோ தகப்பனே. நீ இருந்த உலகத்துக்கு புறப்படுத்து வந்ததன் நோக்கமே ஆத்தும ஆதாயத்துக்காக ஆண்டவரே. துளைந்து போன ஆத்துமாக்களை தேடி வந்தீரே சுவாமி. உலகம் முழுவதிலும் அப்பா ஒவ்வொரு நாளும் பாதாளத்தை நோக்கி போகிக்கொண்டிருக்கிற ஜனங்களை நினைக்கிறோம் ஆண்டவரே. ஒன்றான மெய் தேவனே, உம்மை அறியாதபடி பாதாளத்தின் வாசல்கள் விரிவாக இருக்கிறது தகப்பனே ஆண்டவரே. அதற்குள்ளே விழுந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை கண்ணோக்கி பார்க்கும்படி நாங்கள் ஜபிக்கிறோம் சுவாமி. தேவாதி தேவன் குமாரன் நீர் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே ஜனங்கள் விடுதலை ஆகி போவார்களே ஆண்டவரே. ஜீவ அப்பம் நீர் என்றதை அறிந்து கொள்ளட்டும். அறிந்து கொள்ள ஆத்தும கண்கள் திறக்கப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜனங்கள் ஆண்டவரே, சுருவ வழிபாடுகள், உமக்கு பிரியமில்லாத வழிபாட்டு முறைகளிலே உழந்து போய் கிடக்கிற ஜனங்கள் அப்பா, அவர்களுடைய இருதய கடினங்கள் மாறி போகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபிக்கிற சனங்கள் கூட தகப்பனே மனச்சோர்வுகளுக்குள்ளேயும் ஆண்டவரே தேவையில்லாத மன தாழ்மைக்குள்ளேயும் கன நித்திரைகளுக்குள்ளேயும் ஈடுபட்டு கொண்டிருக்கிற இந்த ஜனங்கள் எல்லாம் விடுதலை ஆக்கப்படட்டும் ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் சுவிசேஷம் சொல்லும் ஜனங்களாக ஒவ்வொரு திசைகளில் எங்கும் திரியட்டும் ஆண்டவரே. உமது வார்த்தையை
எடுத்து செல்லும் சுவிசேஷர்களாக தேசங்கள் முழுவதும் சென்று தகப்பனே ஆத்தும ஆதாயங்கள் செய்து கொள்ளட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபைகள் அப்பா இயேசுவை பின்பற்றுகிற சபைகள் எல்லாம் குருட்டாட்டங்களை விட்டு வேத வசனத்துக்கு திரும்பி ஆதி திருச்சபை போல எழும்பட்டும் தகப்பனே. தேவாதி தேவன் நீர் பரிசுத்த ஆவியானவர் நீர் ஊற்றப்படும் கடைசி காலத்தில் அக்கினியானவரை போடுவேன் என்று சொன்னீரே. மாமிசமான யாவர் மேலும் நீர் போடுவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. அந்த வார்த்தை நிறைவேறட்டும் தகப்பனே, நிறைவேறட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சபைகளும் வேறுபாடு இல்லாமல் ஒற்றுமையாக தேவாதி தேவனுடைய ராஜ்யத்துக்கு வருகைக்கு ஆயத்தப்படுத்தட்டும் ஆண்டவரை. ஆத்தும ஆதாயம் செய்து கொள்ள தேவாதி தேவன் நீர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் வேண்டி நிற்கிறோம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனும், என்னை அன்றி ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று சொன்ன தேவாதி தேவன் இந்த சத்தியம் ஆண்டவரே, சத்தியம் இந்த ஜனங்களை விடுதலை ஆகட்டும். அந்த சத்தியம் அறிந்து கொள்ளுகிற ஜனங்களாக தேசம் எங்கும் ஆண்டவரே, உலக தேசங்கள் எல்லாம் மூளை முடுக்குகள் எங்கும் ஆண்டவரே உமது சுவிசேஷம் பரவும் படிக்கு கிருபை பாராட்டுங்க தகப்பனே. அதே போல அப்பா ஒவ்வொரு நாடுகளுக்காகவும் தேசங்களுக்காகவும் நாங்கள் வேண்டுகிறோம் ஆண்டவரே. தேசங்களிலே போர்களாலும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஜனங்கள், இயற்கை அழிவுகளாலும் பண வீக்கங்களினாலும் பஞ்சங்களினாலும் அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கை, திருடப்பட்டு கொண்டிருக்கிற திருடன் வாழ்க்கைகள் எல்லாம் அழிந்து போகட்டும் ஆண்டவரே, இல்லாமல் போகட்டும். அவனுடைய தந்திரங்கள் சுவாமி சாத்தானுடைய தந்திரங்கள் வல்லு இழந்து போகட்டும் என்று சொல்லி தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உலக சமாதானத்துக்காக தேவ தலைவர்களோடு நீர் பேசுவீராக. தலைவர்களுக்குள்ளே ஆளுகை செய்கிற பொல்லாத தந்திர சாத்தானின் தந்திர மந்திர வல்லமைகள் இல்லாமலே போகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே. தேசங்கள் முழுவதுமாக ஒரு அமைதி நிலவட்டும். உம்முடைய வருகைக்கான எழுப்புதல் ரிவைவல் எழும்பட்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த நேரத்துல நான் இஸ்ரேல் தேசத்துக்காக ஜெபித்து, ஜீசஸ் குளோரி ஃபேமிலி ஊழியங்களுக்காக ஜெபித்தும் எல்லாருடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்து முடிப்போம். நன்றி. கண்களை மூடி எல்லாருமே ஒரு மனப்பாடுங்க. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவர், இந்த நேரத்திலே ஆண்டு இஸ்ரேல் தேசத்துக்காக நோக்கி வருகிறோம் ஆண்டவரை. காணப்படாமல் இந்த தேசத்தை செய்தீரே ஆண்டவரை, துளிக்கப்படாமல் இந்த தேசத்தை துளிக்க செய்தீரே, அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரை. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரை, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது என் இருதயத்தின் விருப்பமும் அதுவே நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாய் இருக்கிற என்ற வார்த்தையின்படி ஆண்டவரை, அந்த தேசத்தின் ஜனங்களுக்காக நோக்கி வருகிறோம் ஆண்டவரை. பாரம்பரியத்திலே ஆண்டவரை கட்டுகளில் இருக்கிற ஜனங்களை ஆண்டவரை நீர் ஆண்டவர் அவர்களை தொட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. இயேசு தான் மெசியா என்பதை ஆண்டவரை நம் வாய்கள் நாக்குகள் நாவும் அறிக்கை பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். உமது நாமத்துக்கு முன்பாக எல்லா முழங்கால்களும் முடங்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அந்த தேசத்திலே ஆண்டவர் இயற்கை அனர்த்தங்களோ அழிவுகளோ ஆர செயல்களோ வராத படிக்க ஆண்டவர் அந்த தேசத்தை நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். வருஷத்தின் தொடக்கம் முதல் முடிவு வரை உமது கண்கள் அந்த தேசத்திலே நோக்கமாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவர். எருசலேமை, நான் உன்னை மறந்தால் வலது கை தன் தொழிலை மறப்பதாக இவனே அனுதினமும் ஆண்டவர் உமது தேசத்துக்காக நோக்கி வருகிறோம் ஆண்டவரை. யாக்கோபு பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் காலங்கள் வரும் என்று சொன்னீரே ஆண்டவரே. அந்த தேசம் அநேக தேசங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாய் நீ மாற்றுவதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். நான் இஸ்ரவேலிலே பனியை போல இருப்பேன், அவன் தீயிலே புஷ்பத்தை போல மலருவான், லீபனோனை போல வேறொன்றி நிற்பான் என்று நீர் வாக்கு வைத்தீரே ஆண்டவரே. அந்த தேசத்திலே நீர் ஆண்டவர் பனியை பெய்யப்படுவதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. என் நீதி சமீபமாயிருக்கிறது, அது தூரமாயிருப்பதில்லை. என் ரட்சிப்பு தாமதிப்பதில்லை. சீயோனிலே ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு மகிமை கட்டளையிட்ட தேவன் அந்த தேசத்திலே ரட்சிப்பு கடந்து வருவதற்காக நமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. தேவன் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை தேவனுக்கு பிரியம் என்று பிரியலையாம் கண்டது போல் ஆண்டவரே, நாங்கள் ஒரு மனதாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அந்த தேசத்தை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இப்படியாக ஜீசஸ் குளோரி ஃபேமிலி ஊழியங்களுக்காக வருகிறோம் ஆண்டவர். இந்த தேசத்தின் எல்லைகளை ஆண்டவரை நீர் விரிவுபடுத்த வேண்டிய ஊழிய எல்லைகளை விரிவுபடுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். வடக்கிலும் தெற்கிலும் ஆண்டவர், கிழக்கிலும் மேற்கிலுமாக ஆண்டவர் ஊழியத்தின் எல்லைகளை விரிவுபடுத்துங்க ஆண்டவர். நீர் இந்த ஊழியங்களுக்கு தலையா இருந்து ஆண்டவர் இந்த ஊழியம் ஆண்டவர் கரைத்திரை இல்லாமல் ஆண்டவர் ஒரு பரிசுத்த அலங்காரத்தோடு இந்த ஊழியத்தை செய்ய ஆண்டவரே
நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அன்றைக்கு ஆண்டவரை பூர்வ காலங்களிலே பகுதியாக நீர் ஆண்டவர் ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவர். உந்த ஊழியத்திலே ஆண்டவர் சிறுவர் வாலிப ஊழியங்கள் ஆண்டவரை, ஞாயிறு ஆராதனை, உபவாச கூட்ட ஆண்டவருடைய ஜெபங்கள் ஆண்டவர், எல்லாவற்றையும் ஆண்டவர் நீர் பகுதியாக நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் என்ன ஆண்டவரை திட்டங்கள் இருக்கிறதோ ஆண்டவர், எல்லைகளை விஸ்தாரப்படுத்துங்க ஆண்டவர். இந்த ஜீசஸ் கோரி ஃபேமிலியிலே ஆத்மாக்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர். ஒவ்வொரு ரட்சிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவர். ரட்சிக்க கூடாது படிக்கும் வந்து கரம் குறுகி போகும் இல்லை, கேட்க கூடாது படிக்கும் செவி மந்தமாகவும் இல்லை ஆண்டவரே. தேவனே, ஒவ்வொரு ஆத்மாக்களோட இடைப்படுங்க ஆண்டவரே. கணவன் மனைவி ஆண்டவர், ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரை, ஒவ்வொருவரும் பேர பிள்ளைகள் ஆண்டவரை, சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் நான். நீர் ஒவ்வொருவரும் இடைப்படுவதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவர். இன்னும் ஆண்டவர் இந்த ஊழியமானது ஆண்டவர் அநேக தேசங்களுக்கு பட்டணங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாய் இருக்கத்தக்கதாக ஆண்டவர் நீ இந்த ஊழியங்களை மாற்றுவதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவர். இந்த நேரத்தில் ஆண்டவர் நோக்கி வருகிறேன். இன்றைய நாளிலே ஆண்டவர் யாரெல்லாம் ஆண்டவர் சமூகத்திலே கலந்து கொண்டு ஆண்டவர் இந்த ஜெப வேலை கூடுகையில் இருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் பேரா ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். சாம் பிரதரை ஆண்டவர், சிவா அண்ணாவை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். தேவனே, அந்த மகனோடு பேச வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவர். அந்த மகனுடைய இருதயத்திலே ஆண்டவர் நீ தொட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவர். என்னென்ன காரியங்கள் உமக்கு பிரியமில்லை இல்லாத காரியங்கள் இருக்கிறது ஆண்டவர், அதவற்றை எல்லாம் நீர் எடுத்து போட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவர். ரத்தத்தால் மூடுகிறோம் ஆண்டவர், ரத்தத்தை தெளிக்கிறேன் ஆண்டவர். ஆமாம் ஆண்டவரே, நல்ல குணங்கள் ஆவியின் கனிகள் ஆண்டவரே அந்த மகனோடு வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவர். அவருடைய என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ ஆண்டவர், எல்லா தேவைகளையும் நீர் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறபடி அஞ்சலி சிஸ்டரை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர். குடும்பத்திலே ஆண்டவரை எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். கணவன் மனைவி பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை. ஒவ்வொருவரும் கையிட்டு செய்யும் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். குடும்ப தலைவன் தலைவி ஆண்டவர் செய்யல கரையிட்டு செய்கிற பிரயாசங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவர். ஒரு நல்ல ஐக்கியம் ஆண்டவர், அன்பு ஆண்டவர் அந்த குடும்பத்திலே கடந்து வர அந்த குடும்பத்தை ஆண்டவர் ஜெபத்தினாலும் ஜெபம் வார்த்தை தூண்களினால் அந்த குடும்பத்தை தாங்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர். எந்த ஒரு கெட்ட பழக்கங்களோ ஆண்டவர், நண்பர்களுடைய சகவாசங்களோ, கூடாத நண்பர்களுடைய சகவாசங்களோ வராது படிக்க ஆண்டவர் நீர் அந்த குடும்பத்தை வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன். முக்கியமாக ஆண்டவர் கணவனோடு இடைப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். கணவனோடு பேசுங்க ஆண்டவர். கடின இருதயத்தை மாற்றுங்க ஆண்டவர். தொடுங்க ஆண்டவர். அந்த மகனும் ஆண்டவரை ரட்சிக்கப்படுவதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி நீர் தேர்ந்து கொண்ட பாத்திரம் ஆண்டவர். இந்த குடும்பத்தை ஆண்டவர் அநேக குடும்பங்களுக்கு ஆண்டவர் தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி ஸ்டீவன் பாஸ்டரை ஒப்புக் கொடுக்கிறோம். என்னென்ன தேவைகள் காரியங்கள் இருக்கிறதோ அவற்றை எல்லாவற்றையும் நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவர். பொறுப்படுத்திக் கொண்ட சங்கமம் வானொலியை ஒப்புக் கொடுக்கிறோம். லெஸ்லி ஐயா, ரீட்டா அம்மாவை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர். அவர்கள் உண்மை முத்தமாய் ஆண்டவர் உமக்கென்று ஊழியம் செய்கிறார்கள் ஆண்டவர். வானொலி ஊடாக ஆண்டவர் இந்த காரியங்களை ஆண்டவர் அநேக தேசங்களுக்கு ஆண்டவர் அவர்கள் எடுத்து அவர்களுடைய பொருளாதார தேவை ஆண்டவரை விருப்பங்களை வெளிப்படுத்தி கொடுங்க ஆண்டவர். எந்த ஒரு தடையும் வராத படிக்க ஆண்டவர். ரேடியோ ஸ்தலம் ஆண்டவர், கம்ப்யூட்டர் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவர் உமது கரம் இருப்பதற்காக உமக்கு நன்றி என்று சொல்றோம். பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர். அவர்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா, தேவனுக்கு பயந்த பிள்ளைகளா நீர் அவர்களை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவர். அவர் சுகபலத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்ரீ பெதரருடைய சுகங்கள் ஆண்டவரை, அம்மாவுடைய சுகங்கள் ஆண்டவரை, பாதையும் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்ற வார்த்தையின் படி ஆண்டவரே நல்ல ஒரு சுகம் கடந்து வருவதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். அடியின் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர். கணவன் மனைவி ஆண்டவர், பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர். ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவர். குடும்பத்திலே ஆண்டவர் நல்ல சமாதானம் கடந்து வர வேண்டுமா ஜெபிக்கிறேன். நீர் ஆண்டவர் தேர்ந்தெடுத்த பாத்திரம் ஆண்டவர். நீ தேர்ந்தெடுத்த குடும்பம் ஆண்டவர். உமக்கென்று ஊழியம் செய்கின்ற குடும்பம் ஆண்டவர். ஊழியக்காரனை சுகத்தை விரும்புகின்ற தேவன் ஆண்டவர். தேவனே, இந்த குடும்பத்திலே கை போடாதபடி காண்டவர் நீர் துமந்து ரத்தம் ஆண்டவர் இந்த குடும்பத்தில் ஆலை செய்வன் நீர் ஆலையை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆலை ஒப்புக் கொடுக்கிறோம். அஸ்மிதாவை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆக்ஷனை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர். அவர்களும் சத்துருவான கை போடாத படிக்காண்டவர் நீர் வேலையடித்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். இன்னும் அவர்கள் ஆண்டவர் உம்மிடத்திலே கிட்டி சேர்ந்து ஆண்டவர் உமக்கென்று ஊழியம் செய்ய ஆண்டவர் பட்டணத்திலே ஆசீர்வாதமாய் இருக்கவும் ஆண்டவர் அநேக தேவைகளை ஆண்டவர் நீ பயன்படுத்துவதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவர். எப்படியாக ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவர். இன்றைய ராத்திரி வேளையிலே நீ படுக்கும் பொழுது பயப்படாது இருப்பாய், படுத்துறங்கும் பொழுது நித்திரை இன்பமாய் இருக்கும் என்ற வார்த்தையின் படி ஆண்டவரே உமது பரிசுத்த ரத்த
இருக்கிறேன் ஆண்டவரே. வீட்டு வாசல்கள், எண்ணல்கள், படுக்கையறைகள், நிலைகள் ஒவ்வொன்றிலும் உமது பரிசுத்த ரத்தத்தை தெளிக்கிறேன். எந்த ஒரு சங்கார தூதனும் வராதபடிக்கு ஆண்டவரே உமது ரத்தம் பாதுகாத்துக் கொள்வதற்காக உமக்கு நன்றின்னு சொல்கிறோம் ஆண்டவரே. இலங்கை இந்தியா தேசத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவர். இன்றைய நாளிலே ஆண்டவரே அவர்களோடு உமது சமூகம் ஆண்டவர் நீர் கடந்து வர வேண்டுமா சொல்லிக்கிறேன். போகும் இடங்கள், வானங்கள் ஒவ்வொன்றிலும் உமது ரத்தத்தை தெளிக்கிறேன் ஆண்டவர். எந்த ஒரு தீங்கோ தீட்டோ அணுகாத படிக்க ஆண்டவர் அவர்களையும் நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவர். உமது தூதர்கள் அனுப்பி ஆண்டவரை பாதங்கள் கல்லிலே இடராத படிக்க ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நீ பாதுகாத்துக் கொள்கிறக்கா கிருபைக்காக உமக்கு நன்றி என்று சொல்கிறோம் ஆண்டவர். மீண்டுமாக ஆண்டவரை ஒவ்வொருவருக்கும் உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவரே இவனே அப்பிரயோஜனம் உள்ள ஊழியக்காரன் நான் ஆண்டவர். உமது கடமையை மாத்திரமே செய்தேன் ஆண்டவர். நான் சிறுகவும் நீர் பெருகமாய் ஆண்டவரே வல்லமையில் என் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்திலே ஜெபித்து ஜெயமெடுக்கிறேன் என் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாங்கள் எல்லாருமே சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பரிசுத்தாவியினுடைய அந்நிய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் சதா காலமும் இருப்பதாக. Thank you everyone and God bless you.